சில பேர் பண்ற விஷயத்த பார்த்தா நம்மளுக்கு புல் அரிக்குதுங்க. சிந்து தாய் சப்தால் அப்படிங்கிற பெண் 12 வயசு இருக்கும்போது தன்னை விட 20 வயசு மூத்தவரான ஸ்ரீஹரி சப்தால் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 20 வயசுலேயே 3 குழந்தைங்களை பெத்தெடுத்து 4வது முறையா பிரெக்னெண்டா இருக்காங்க. சிந்து தாய் மேல சந்தேகப்பட்டு 9 மாசம் பிரெக்னென்ட் லேடின்னு கூட பார்க்காம அவங்கள வீட்டை விட்டு அவர் கணவன் துரத்திடுறாரு. தங்குறதுக்கு இடம் இல்லாம எங்கெங்கயோ தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும் போதே பிரசவம் ஆகுது. தனக்கு தானே பிரசவம் பார்த்து ஒரு பெண் குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. கணவராலையும் ஊர் மக்களாலையும் துரத்தி அடிக்கப்பட்ட இவங்களை அவங்க அம்மா கூட ஏத்துக்கல. பசி தாங்க முடியாம ரயில்வே ஸ்டேஷன், கோவில் எல்லாம் பிச்சை எடுக்கும் போதும் ஊர் ஊரா அலையும் போது பெத்தவங்களால கைவிடப்பட்டு குழந்தைங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து இவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளோட சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட கல்விக்காகவும் சேர்த்து பிச்சை எடுக்கிறாங்க. தன்னோட வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளுக்காக அர்ப்பணித்த சிந்து தாய் 1000க்கும் மேல குழந்தைங்களை வளர்த்து 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கலெக்டராகவும் டாக்டராகவும் போலீஸாகவும் ஆக்கியிருக்காங்க. இதுக்காக 700க்கும் மேற்பட்ட விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இவங்களோட மனசு புரிஞ்சு 70 வயசுலயே தன்னோட கணவர் வந்தப்ப அவங்களையும்